நம்ம சாப்டர் 37ல இருக்கோம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்ட் 2 இது. ஸோ த்ரோ கஸ்டம் எக்ஸெப்ஷன் பற்றி நம்ம லேர்ன் பண்ணோம். நம்ம போன சாப்டரில் எக்ஸெப்ஷனு, ட்ரை கேட்ச் பிளாக்கு, ஃபைனலி இதை பற்றிலாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணோம். ஸோ செக்டு எக்ஸெப்ஷன்னா என்ன, அன்செக்டு ரன் டைம் எக்ஸெப்ஷன்னா என்ன, இதை பற்றியும் நம்ம பார்த்தோம். செக்டு எக்ஸெப்ஷன் கம்பைல் டைமில் செக் ஆகும், ரன் டைம் எக்ஸெப்ஷன் ரன் டைமில் தான் செக் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு செக்டு எக்ஸெப்ஷன் பேஸ் பண்ணி ஒரு மெத்தடை நான் எழுத போகிறேன். ஸோ நான் என்னோடய மெத்தட் நேம் வந்து கெட் கஸ்டமரு. ஸோ இதுக்குள்ளே நான் இதுக்குள்ளே ஒரு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனை ட்ரிகர் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸே நான் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் வில் ட்ரிகர் அ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஏன்னா வந்து நல் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருக்கு. அந்த நல் ஆப்ஜெக்டில் நீங்கள் ஹேஷ் கோட் கால் பண்ணிங்கன்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். இப்போ கெட் கஸ்டமரை நம்ம இங்கேருந்து கால் பண்ணோன்னா we are going to get null pointer exception. ஸோ null pointer exception வந்துடுச்சு. லைன் நம்பர் 42ல் வந்து null pointer exception இருக்குது. இப்போ null pointer exception வந்து ரன் டைம் எக்ஸெப்ஷன். ஸோ அது ஓகே, ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரன் டைம் எக்ஸெப்ஷன்னா நான் வந்து ட்ரை கேட்ச் பிளாக் போடணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? இப்போ நான் வந்து கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் ட்ரை டு புட் எ கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன். அதே யூஆர்எல் கிளாஸ், அதே யூஆர்எல் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து ட்ரை கேட்ச் பிளாக் கண்டிப்பாக நான் போடணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா த்ரோஸ் போடலாம். த்ரோஸ் வந்து மால்ஃபார்ம் யூஆர்எல் எக்ஸெப்ஷன் போடலாம், ஆர் ஜஸ்ட் எக்ஸெப்ஷன் கூட நம்ம போடலாம். த்ரோஸ் வந்து மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ் கூட பண்ணலாம். ஸோ எவ்வளோ எக்ஸெப்ஷன் வேணால் நீங்கள் வந்து த்ரோ பண்ண முடியும், சரிங்களா? ஸோ கமா போட்டு மல்டிபிள் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா யூஆர்எல் கிளாஸ் வந்து ட்ரை கேட்ச் பிளாக் கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா யூஆர்எல் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம மால்ஃபார்ம்ட் யூஆர்எல் எக்ஸெப்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்டர் த்ரோ பண்ணுது. அதை வந்து நான் இங்கே கேட்ச் பண்ணணும். ஸோ யாராச்சும் த்ரோ பண்ணாங்கன்னா மெத்தடு இல்லை கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம வந்து அதை கேட்ச் பண்ணணும். எப்படி கேட்ச் பண்ணுவோம்? ட்ரை கேட்ச் பிளாக் போட்டு நம்ம கேட்ச் பண்ணணும். ஸோ கேட்ச் பண்ணலன்னா நம்ம ரீத்ரோ பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்டே. ஸோ நம்ம வந்து கேட்ச் பண்ணலை, வி ஆர் ரீத்ரோயிங் பேக். யாருக்கு ரீத்ரோ பண்ணுறோம்? இந்த மெத்தடை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ரீத்ரோ பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடை யார் கால் பண்ணுறா? லைன் நம்பர் 37 கால் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸெப்ஷனை வந்து நம்ம ரீத்ரோ பண்ணுறோம். அவங்க இந்த எக்ஸெப்ஷனை வந்து கேட்ச் பண்ணணும். ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மால்ஃபார்ம்ட் யூஆர்எல் எக்ஸெப்ஷன், ஐஓ எக்ஸெப்ஷன் ரெண்டுமே நம்ம த்ரோ பண்ணுறோம். ஆக்சுவலாக ஐஓ எக்ஸெப்ஷன் உள்ளே நடக்கலை, பட் அதையும் த்ரோ பண்ணுறோம். ஆனால் இங்கே கேட்ச் பண்ணும்போது ஐஓ எக்ஸெப்ஷன் மட்டும் தான் நம்ம கேட்ச் பண்ணுறோம். மால்ஃபார்ம்ட் யூஆர்எல் எக்ஸெப்ஷன் ஏன் கேட்ச் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போய் பாருங்கள். மால்ஃபார்ம்ட் யூஆர்எல் எக்ஸெப்ஷனே வந்து ஐஓ எக்ஸெப்ஷனோட சப்டைப்பு. ஸோ ஐஓ எக்ஸெப்ஷன் வந்து சூப்பர் டைப்பு. அதை மட்டும் நீங்கள் கேட்ச் பண்ணிங்கன்னா மால்ஃபார்ம் யூஆர்எல் எக்ஸெப்ஷனும் சேர்த்து தான் கேட்ச் ஆகுது. ஸோ அதனால் இங்கே வெறும் மால்ஃபார்ம் யூஆர்எல் ஐஓ எக்ஸெப்ஷன் மட்டும் நீங்கள் கேட்ச் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு பேர் வந்து த்ரோஸ். ஸோ ஒரு மெத்தட் வந்து எக்ஸெப்ஷனை வந்து ஒன் எக்ஸெப்ஷன் ஆர் குரூப் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸை வந்து த்ரோஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதுக்கு பேர் வந்து த்ரோஸ். அடுத்த கான்செப்ட் வந்து த்ரோ. ஸோ த்ரோ வந்து என்ன பண்ண போகுதுன்னா இதை பண்ணலாம். இப்போது எனக்கு இங்கே நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வருது. ஆனால் நான் வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஆல்வேஸ் நான் வந்து மால்ஃபார்ம்ட் யூஆர்எல் எக்ஸெப்ஷன் தான் த்ரோ பண்ணணுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸெப்ஷன் டைப்லேருந்து நான் அதை கேட்ச் பண்ணிவிடுவேன். ஆனால் நான் வந்து ரீத்ரோ பண்ணுறது வந்து வேறு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணுவேன். அதுக்கு தான் வந்து இந்த த்ரோ சின்டாக்ஸ் இருக்குது.
ஸோ இந்த த்ரோ சின்டாக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ இங்கே எனக்கு வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்து இங்கே வரும்னு எனக்கு தெரியும் லைன் நம்பர் 52ல். ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன்னா அதை கேட்ச் பண்ணிடுறேன். கேட்ச் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு த்ரோ பேக் ஏ மால்ஃபார்ம்டு யூஆர்எல் எக்ஸெப்ஷன். ஸோ ஒரு எக்ஸெப்ஷன் நடந்ததுன்னா அதை நீங்கள் கேட்ச் பண்ணி வேறு ஒரு எக்ஸெப்ஷனை வந்து நீங்கள் ரீத்ரோ பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ இந்த ரீத்ரோ பண்ணுறது வந்து உங்கள் மெத்தடுக்கு போகும். மெத்தட் ஷுட் த்ரோ இட் பேக் டு தி காலர். ஸோ இதை த்ரோ பண்ணிங்கன்னா யாராச்சும் கேட்ச் பண்ணணும்ல. ஸோ நான் கேட்ச் பண்ணலை, ஆனால் ஐ எம் த்ரோயிங் இட் பேக் டு தி காலர். யார் இதை கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மால்ஃபார்ம் யூஆர்எல் எக்ஸெப்ஷனாக போகும். பட் ஆக்சுவலாக எக்ஸெப்ஷன் நடந்தது வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். அதை நம்ம மால்ஃபார்ம் யூஆர்எல் எக்ஸெப்ஷனாக மாற்றி காலருக்கு வந்து நம்ம கால் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து த்ரோ. ஸோ த்ரோன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். மெத்தடுக்கு பக்கத்தில் வர்றது வந்து த்ரோஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்தட் பக்கத்தில் வர்றது வந்து த்ரோஸ். நீங்கள் உள்ள கோடுக்குள்ளே பண்ணுறது வந்து த்ரோ வந்து எப்படி வேணால் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி கூட பண்ணலாம். ட்ரை கேட்ச் பிளாக்கே நீங்கள் எழுத வேணாம், நீங்களே ஒரு புது எக்ஸெப்ஷனை க்ரியேட் பண்ணி த்ரோ பண்ணலாம். ரைட்? ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம மால்ஃபார்ம் யூஆர்எல் எக்ஸெப்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி த்ரோ பண்ணுறோம். நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். நியூ கீவேர்ட் இருக்குது பாருங்கள். ஸோ மால்ஃபார்ம் யூஆர்எல் எக்ஸெப்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம த்ரோ பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுவும் இன்னொரு வே ஆஃப் த்ரோயிங் யுவர் அண்டர்லைங் எக்ஸெப்ஷன். ஸோ இப்போ நம்ம 2 சின்டாக்ஸ் பார்த்தோம். ஸோ த்ரோஸும் 2 சின்டாக்ஸ் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் வேஸ் ஹவு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஃபைனலாக வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன். ஸோ நீங்களே ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் எழுதலாம். ஆல்ரெடி நிறைய எக்ஸெப்ஷன் எரர் கிளாஸஸ் ரன் டைம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. பட் நீங்களே கூட ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் எழுதலாம். ஸோ கஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் நீங்கள் எழுதலாம். ஸோ ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிளாஸ் எழுதணுன்னா நீங்கள் எக்ஸெப்ஷன் கிளாஸுக்கு சப் கிளாஸாக எழுதுவீங்க. ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று பண்ணணும். இப்போ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே மெசேஜை வந்து பாஸ் பண்ணணும். இந்த மெசேஜ் வந்து சூப்பர் ஆஃப் மெசேஜ்னு பாஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இதான் ரூல். பேசிக்காக வந்து நம்ம இதை வச்சுக்கணும். இதை தவிர நீங்கள் வாட் எவர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் யூ வாண்ட், வாட் எவர் மெத்தட்ஸ் யூ வாண்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுதான் வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன். இப்போது இந்த கஸ்டம் எக்ஸெப்ஷனை நம்ம கோடில் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் தி எக்ஸிஸ்டிங் எக்ஸெப்ஷன்ஸ், ஸோ இதே கோடை நான் திருப்பி எழுதுகிறேன் இன்னொரு மெத்தடில். ஸோ இங்கே வந்து கெட் கஸ்டமர் 2ன்னு நான் போட்டுடுறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் த்ரோயிங் மால்ஃபார்ம்டு யூஆர்எல் எக்ஸெப்ஷன் நம்ம கஸ்டம் எக்ஸெப்ஷனை கூட த்ரோ பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு எக்ஸெப்ஷன் டைப் தானே. ஸோ அதையும் நான் க்ரியேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ கஸ்டம் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணலாம். கிவ் அ மெசேஜ். ஸோ இதை நான் கால் பண்ணி பார்க்கலாம். கெட் கஸ்டமர் 2. ஸோ இங்கே நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ கெட் கஸ்டமர் 2 கால் பண்ணால் கஸ்டம் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணோம். ஸோ சரௌண்டட் பை ட்ரை கேட்ச் பிளாக்கு. ஸோ இங்கே வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷனை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம். கேட்ச் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எப்படி வருது பாருங்கள். ஜாவா உங்கள் பேக்கேஜ் நேமு, கஸ்டம் எக்ஸெப்ஷனு, உங்கள் எரர் மெசேஜ் greater than 100ன்ற எரர் மெசேஜை நான் போட்டிருந்தேன். அந்த எரர் மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ கரஸ்பாண்டிங்காக எங்கே இது வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு, எந்த இடத்துல இந்த எக்ஸெப்ஷன் வந்தது, ஸோ இந்த இடத்துல வந்தது, 71 லைனில் இது நடந்தது அப்படின்றத வந்து கிளியராக சொல்லுது. ஸ்டாக் ட்ரேஸ் வந்து எங்கேருந்து எக்ஸெப்ஷன் வருதோ அதோட ட்ரேஸ் அப்படியே சொல்லும். இந்த ஸ்டாக் ட்ரேஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அதை வந்து த்ரெட்ஸ் எடுக்கும்போது இந்த ஸ்டாக் ட்ரேஸை பற்றி நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். பேசிக்காக எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறீங்க, எக்ஸெப்ஷன்னா என்ன, எரர்னா என்ன, அது ரெண்டுத்தோட சூப்பர் டைப் வந்து த்ரோவபிள். எக்ஸெப்ஷனில் 2 டைப் இருக்குது, ரன் டைம் எக்ஸெப்ஷன் அண்ட் கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன். ஸோ கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன்னா வந்து கம்பைல் பண்ணும்போதே செக் பண்ணோம். ரன் டைம் வந்து ரன் பண்ணும்போது தான் செக் பண்ணோம். ஸோ எப்படி கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் எழுதுறது, எப்படி ரன் டைம் எக்ஸெப்ஷன் எழுதுறது. கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் நீங்கள் எழுதணுன்னா
ஜஸ்ட் இது ஒரு கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன், உங்களோட ஓன் எக்ஸெப்ஷன். ரன் டைம் எக்ஸெப்ஷன் எழுதணும்னா all your runtime exception will be a subtype of runtime exception. Say for example null pointer exception பார்த்தீங்கன்னா ரன் டைம் எக்ஸெப்ஷனோட சப்டைப் இது. ஸோ எல்லா ரன் டைம் எக்ஸெப்ஷனும் இதோட சப்டைப்பாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் அதோட ட்ரை கேட்ச் ஃபைனலி பிளாக் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரை கேட்ச் ஃபைனலி பிளாக்கு வந்து எக்ஸிட் ஆகுறது எந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் ட்ரை வந்து எப்படி எக்ஸிட் ஆனாலும் ஃபைனலி பிளாக் வந்து கண்டிப்பாக கால் ஆகும். ரைட், ஒரு ட்ரை வந்து மல்டிபிள் கேட்ச் பிளாக் இருக்கலாம், ஒரு கேட்ச் பிளாக் மல்டிபிள் கேட்ச் பிளாக் இருக்கலாம், இல்லைனா ஒரு ட்ரைக்கு ஃபாலோட் பை ஃபைனலி டைரெக்டாக இருக்கலாம், கேட்சே தேவையில்லை. ரைட்டா? ஸோ எக்ஸப்ஷன் எந்த லைனில் அக்கறாச்சோ அந்த லைனில் வந்து ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகும். நீங்கள் ட்ரை கேட்ச் போடலைன்னா, ட்ரை கேட்ச் போட்டிருந்தீங்கன்னா எந்த லைனில் வந்து எக்ஸப்ஷன் அக்கறாச்சோ அங்கேருந்து டேரெக்டாக கேட்ச் பிளாக்குக்கு போயிடும், கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக் போய் அந்த கேட்ச் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில். ஸோ இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சாப்டர் இதோட முடிஞ்சுது. நம்ம அடுத்த சாப்டருக்கு போகலாம்.